திஸ் கைஸ், நம்ம ஃப்ரெண்ட் நான்சி கோச்சிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் கண்டுக்காம உங்களுடைய பென்சில் பாக்ஸை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. கம் ஆன் ரோஸ், இந்த ஒரு டிசைன் தவிர எங்களுக்கு வேற எந்த டிசைனும் பண்ண தெரியாது. யூ நோ தட் ரைட்? என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. ஆக்சுவலி அந்த ஐடியால நான் எனக்கு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ அந்த ஐடியாவை நான் நான்சிக்கு கொடுக்க போறேன். நீங்க எல்லாரும் கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. நான் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்துடுறேன். பண்டி அண்ணா, என்னன்னா ரோசக்கா ஏதோ தனியா பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவ ஏதாவது சூப்பரா பண்ணிட்டு வருவா. நீங்க அதுக்குள்ள அவங்க பென்சில் பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ள ஃபில் பண்ண லோட்டஸ் அக்கா, இந்த ரோஸ் கலர்ல பஞ்சு மிட்டாய் கலர்ல இது உங்களோட தானே, இதை எடுத்து நீங்களே ஃபில் பண்ணுங்கக்கா. என்ன சிண்டு, உன்னோட பென்சில் பாக்ஸ் ரொம்ப கியூட்டா வந்திருக்குங்கறக்காக மத்தவங்க பென்சில் பாக்ஸை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. என்னோடது நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே கைஸ், இப்போ என்னோடதுக்குள்ள நான் ஃபில் பண்ண போறேன். நான் இதுக்கு ஃபில் பண்றதுக்காக ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஓகே, இது என்னோடது பிங்க் அண்ட் ப்ளூங்கிறதுனால எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பிங்க் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்க மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேக்கா, சீக்கிரமா ஃபில் பண்ணுங்க. அது என்னது இது? ஓ, லிப்ஸ்டிக் பென்னா? ஹை லோட்டஸ், உங்ககிட்ட லிப்ஸ்டிக் பென் இருக்கா? இந்த மாதிரி லிப்ஸ்டிக் பென் வாங்கணும்னு தான்ப்பா நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். லோட்டஸ் அக்கா, இது என்ன ஸ்டிக்கருக்கு மேட்சிங்கா எல்லோ கலர் பண்ணிருக்கீங்களா? நல்லாதான் இருக்குக்கா. அப்படின்னா நீங்க 3 கலர் யூஸ் பண்ணலாம். பிங்க், எல்லோ, ப்ளூ 3 கலர் பண்ணலாம். அதனால இல்ல சிண்டு, இது என்னுடைய ஃபேவரட் பென் தெரியுமா? இது வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். இந்த பிங்க்குக்கு எல்லோக்கு ரொம்ப பிரைட்டா இருக்குல்ல. ஏ லில்லி லோட்டஸ், உங்ககிட்ட இருக்கிற ஸ்டேஷனரி திங்ஸ் கூட ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. எனக்கும் இதே மாதிரி ஒரு பென்சில் பாக்ஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஹை, இது லிப்ஸ்டிக் எரேசர் தானே? தட்ஸ் ரைட், ரெட் வெல்வெட். இது பார்பி டிசைன் போட்ட லிப்ஸ்டிக் எரேசர். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஹைலைட்டர். கியூட்டா இருக்குல்ல? இது எல்லாத்தையும் நான் வந்து 2 இயர்ஸா வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? இருங்க, இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கா, எங்கிட்டயும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய டிசைன்ல இருக்குக்கா. சீக்கிரம் முடிங்கக்கா, அப்பதானே நான் காமிக்க முடியும். ஓகே ஓகே, என்னோட ஸ்டேஷனரி திங்ஸ் இவ்வளவுதான். அடுத்தது யார் பண்ண போறா? ஓகே கைஸ், என்னோட பர்பிள் கலர் பென்சில் பாக்ஸ்க்கு மேட்சிங்கா நான் கூட ஸ்டேஷனரி திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஹை, நீ கூட பர்பிள் கலருக்கு மேட்சிங்கா எடுத்துட்டு வந்திருக்கியா? என்னப்பா எடுத்துட்டு வந்திருக்க? அந்த லிப்ஸ்டிக் எரேசர் பார்த்தா இல்ல டிம்பிள், அதே மாதிரி என்கிட்ட பர்பிள்ல பார்பி டிசைன் போட்டது இருக்கு. இங்க பாத்தியா? நானா இதை யூஸ் பண்ணவே மாட்டேன் தெரியுமா? இதை யூஸ் பண்ணா அதோட அழகு போயிடும். யூஸ் பண்ணாம ஜஸ்ட் அழகுக்காக வச்சுப்பேன். லில்லி அக்கா, யூஸ் பண்ணிட்டு தீந்து போச்சுன்னா புதுசு வாங்க வேண்டியதானே? நான் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிடுவேன்க்கா. ஹை, யூனிகார்ன் எரேசர் வச்சிருக்கீங்களா அக்கா? இது எனக்கு கொடுக்குறீங்களா? நோ நோ சிண்டு, இவ்வளோ பெரிய எரேசர் வந்து கிடைக்கிறதே கஷ்டம் தெரியுமா? இது ரொம்ப ரேர் பீஸ், நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். இது ஒவ்வொரு பார்ட்டா குட்டி குட்டியா ஓபன் பண்ணி இருக்கலாம். இது இப்ப கடையில கிடைக்கிறது இல்ல, அதனால நான் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஹை, டோனட் எரேசரா? தட்ஸ் ரைட் டிம்பிள். இது கூட இந்த மாதிரி 2 பீசஸா ஓபன் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிப்பேன். யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட இந்த மாதிரி நிறைய பீசஸ் இருக்கு. இது பாத்தியா லாலிபாப்? ஏ லில்லி, லாலிபாப் எல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக கூடாது தெரியும்ல? ஐயோ டிம்பிள், இது லாலிபாப் இல்ல, லாலிபாப் ஹைலைட்டர். நான் சொன்னதை நீ நம்பிட்டியா? இரு, இந்த கேண்டி மாதிரி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணா அது ஹைலைட்டர், இந்த மாதிரி யூஸ் பண்ணா அது பென்னு. இங்க பாரு, உன்னோட பேர் எழுதுற டிம்பிள். கரெக்டான ஸ்பெல்லிங் எழுதியிருக்கனா? ஹை, இந்த மாதிரி ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் நீங்க எங்க தான் வாங்குறீங்களோ? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கு இதை கொடுக்குறியா? நோ நோ நோ, இது எல்லாமே ரொம்ப ரேர் டிம்பிள். சாரி, என்னால இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே என்னோட பென்சில் பாக்ஸ்க்கு மேட்சிங்கா இருக்கு. இது கூட என்னுடைய ஃபேவரட் ஹைலைட்டர் தான். ஆனா நான் இதை யூஸ் பண்ணுவேன், அதனாலதான் இதை நான் எடுத்திருக்கேன். ஏ லில்லி, அந்த ஹைலைட்டர் என்கிட்ட கொடுப்பா, நான் யூஸ் பண்ணி பார்க்கறேன். இது ஸ்பேஸ் ஹைலைட்டர் தானே? இதைத்தான் மேம் வந்து எக்ஸாம்ல யூஸ் பண்ண சொன்னாங்க. ஹை, சூப்பரா இருக்குப்பா. ஓகே டிம்பிள், நான் நெக்ஸ்ட் டைம் ஸ்டேஷனரி திங்ஸ் வாங்க போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன். உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சிருந்தா நீயும் வாங்கிக்கலாம்ல. ஏ லில்லி, இந்த யூனிகார்ன் பென் இன்னும் நீ வச்சிருக்கியா? இது போன வருஷம் பர்த்டேக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு கிஃப்ட் பண்ணது தானே? தட்ஸ் ரைட் பண்டி. இதை எப்படி நான் தூக்கி போடுவேன்? இது என்னோட ஃபேவரட் பென் தெரியுமா? அது மட்டும் இல்ல, இங்க பாரு, இதுல எல்லா கலர்ஸும் இருக்கு. ப்ளூ கலர்ல எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணிக்கலாம், சாரி பிளாக் கலர்ல அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதனால இதுவும் என்னுடைய ஃபேவரட் தான். ஏ லில்லி, இந்த மாதிரி இன்னும் உங்க வீட்ல நிறைய திங்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காமிப்பா, நான் அதெல்லாம் பாக்குறேன். ஓகே, இந்த கிராஃப்ட் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நீ எங்க வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே கைஸ், என்னோட ஸ்டேஷனரி திங்ஸ் நான் கிட்டத்தட்ட வச்சுட்டேன். அடுத்தது யாரு ஓபன் பண்ணி ஃபில் பண்ண போறீங்க? அடுத்தது வேற யாரு? நான் தான். என்னோட கிரீன் கலர் பென்சில் பாக்ஸ்க்கு மேட்சிங்கா எல்லா ஸ்டேஷனரி திங்ஸும் கிரீன் கலர்ல வச்சிருக்கேன். இப்ப எடுத்து ஃபில் பண்ண போறேன். இங்க பாத்தீங்களா, என்னோட பென்சில் பாக்ஸ் பார்த்தா அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமா பண்டி, உண்மையாவே டக்குன்னு பாக்குறக்கு அதுல இருக்கிற ஸ்பைடர்மேன் வந்து 3D ஸ்பைடர்மேன்ங்கிறதுனால பறக்கிற மாதிரி இருக்கு பண்டி. ரொம்ப நல்லா இருக்கு. பண்டி அண்ணா, இந்த கிரீன் கலர் பாஸ்கெட் பால் பென் தானே நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். இல்லன்னு சொன்னீங்க. உனக்கு தான் ஏற்கனவே நான் ஒன்னு வாங்கி கொடுத்துட்டேன்ல, திரும்பவும் என்னோடத கேட்டீங்கன்னா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஒளிச்சு வச்சிருந்தேன். இங்க பாத்தியா, சூப்பரா இருக்குல்ல? என்னோட ஃபேவரட் கலரே கிரீன் தான். அதை எப்படி நான் உனக்கு கொடுப்பேன்? ஏய், என்ன பண்டி இது?
பெண்ணுக்குள்ள பாஸ்கெட் பால் எல்லாம் இருக்கு. அப்படின்னா உனக்கு கிளாஸ்ல போர் அடிச்சுச்சுன்னா இந்த பாஸ்கெட் பால் விளையாடுவியா நீயே? இல்ல டிம்பிள், கிளாஸ் நடக்கும் போதெல்லாம் நான் விளையாட மாட்டேன். ஆனா பிரேக் பீரியட்ல போர் அடிச்சுச்சுன்னா சம்டைம்ஸ் விளையாடுவேன். சரி இருங்க, அடுத்தது பாத்தீங்களா கிரீன் கலர் ஹைலைட்டர் நல்லா இருக்குல்ல? ஐயோ பண்டி அண்ணா, இதை என்ன எடுத்துட்டு வந்தீங்க? இதை போன வாரம் தான் நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனேன். இதை எதுக்குடா நீ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போன? அட பாவி, இதுல இருக்கிற இங்க எல்லாம் தீத்து வச்சிட்டியா? எனக்கு அப்பவே தெரியும்டா, உனக்கு தெரியக்கூடாதுங்கிற காலத்தா ஒளிச்சு வச்சிருந்தா எடுத்துட்டு போய் நல்லா தீத்துட்டு வந்துட்டேன். இரு எங்க அம்மா கிட்ட சொல்லி ஒன்னு புதுசு வாங்கி உனக்கு தெரியாம நான் ஒளிச்சு வைக்கிறேன். இரு. ஐயோ என்ன பண்ணி இது? பிங்க் கலர்ல யூனிகார்ன் பென்சில் வச்சிருக்க. இதே மாதிரி நான் ப்ளூ கலர்ல ஒன்னு வச்சிருந்தேன், அதை யாரோ எடுத்துட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம நான்சி கிட்ட வாங்கி இந்த பிங்க் கலர்ல வச்சிருக்கேன். ஆக்சுவலி இது நான்சியோடது, நான்சி கிட்ட கொடுத்துருவேன். ஆனா ரொம்ப கியூட்டா இருக்கு பண்டி, இதையாவது எனக்கு கொடு பண்டி. ஏ டிம்பிள், சும்மா எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. இங்க பாத்தியா ஒரு கப்பு மாதிரி எரேசர், இங்க பாத்தியா இது கூட ஒரு ஸ்கெட்ச் கம் ஹைலைட்டர் தான். இது டபுள் சைடட் தெரியுமா? ஒன்னு வந்து கிரீன் கலர், இன்னொன்னு வந்து ரெட் கலர். ஏ பண்டி, இதையாவது என்கிட்ட கொடு பண்டி, நான் எழுதி பார்க்கறேன். ஹை, ஒரே ஸ்கெட்ச்ல ரெண்டு கலர் வருமா? ஆமா, நீ சொன்ன மாதிரி ஹைலைட்டர் மாதிரியும் இருக்கு. ஏ டிம்பிள், அதை அப்படி ஓபன் பண்ண கூடாது. அந்த யூனிகார்ன் ஓபன் பண்ணினா அது கேப் டிம்பிள், அது கேப்புக்காக கொடுத்துருக்காங்க. நீ இந்த பக்கம் ஓபன் பண்ண. அந்த பக்கம் ஓபன் பண்ணினா ஒரு சைடு மட்டும்தான் கேப் இருக்கும். இப்போ அந்த கேப்பை தூக்கி அந்த பக்கம் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். எங்க இன்னொரு கேப்பு? இந்த பக்கம் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா இருக்குல்ல? ஏ இரு பண்டி, அடுத்தது நீ என்ன வச்சிருக்கேன்னு பாக்குறேன். ஹை, நெயில் பாலிஷா இது? ஏ டிம்பிள், அது நெயில் பாலிஷ் இல்ல, நெயில் பாலிஷ் மாதிரியே இருக்கிற ஹைலைட்டர். கிரீன் கலர்ல இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேர், அதனால தான் வச்சிட்டு இருக்கேன். பார்க்கறக்கு உண்மையாவே அச்சு அசலா நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கே. எனக்கு இதெல்லாம் எங்க கிடைக்கும்னே தெரியல. பண்டி, நான் உன்னை கேட்பேன், நீ கோச்சிக்க கூடாது. என்கிட்ட இந்த மாதிரி இல்லவே இல்லை. இது கேர்ள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு. இது ஒண்ணு மட்டும் எனக்கு கொடு பண்டி, ப்ளீஸ் பண்டி. நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. இந்தா நீயே வச்சுக்கோ, சரியா? அவ்வளவுதான்ப்பா, என்னோட பென்சில் பாக்ஸ்ல நான் திங்ஸ் எல்லாம் சூப்பரா ஃபில் பண்ணியாச்சு. நாளைக்கு காம்படிஷன்ல எனக்கு தெரிஞ்சு நான் தான் வின் பண்ண போறேன். வண்டியா, நான் சீக்கிரம் இந்த பக்கம் வாங்கினா நீங்க வின் பண்ணுவீங்களா இல்லையான்னு நீங்களே சொல்லக்கூடாது. நாளைக்கு மேம் தான் சொல்லுவாங்க. அடுத்தது என்னோட ப்ளூ கலர் பிக்காச்சு பென்சில் பாக்ஸை நான் திங்ஸ் ஃபுல்லா ஃபில் பண்ண போறேன். ஏ சிண்டு, நீ என்ன ப்ளூ கலர்ல மட்டும் ஃபில் பண்ண போறியா இல்லாட்டி ப்ளூ அண்ட் எல்லோல ஃபில் பண்ண போறியா? என்கிட்ட எல்லா கலர்லயும் பென், பென்சில், எரேசர்னு எல்லாமே ஒரு பெரிய கடையே இருக்கு. இருங்க, ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர்ல ஃபில் பண்றேன், சரியா? டே சிண்டு, என்கிட்ட இருந்து ஏதாவது திங்ஸ் எடுத்திருந்தான்னு தெரிஞ்சிச்சு நான் கண்டிப்பா எடுத்துக்குவேன், பாத்துக்கோ. அட பாவமே, இந்த மொசு மொசு பெண்ணை தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். அதை எடுத்து வச்சிட்டியா? ஹை சிண்டு, இது ரொம்ப கியூட்டா இருக்கு சிண்டு. இந்த முசு முசு பென் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொடுக்குறியா? ஏ டிம்பிள், நானே எங்க பண்டி அண்ணாக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப ரேர் பீஸ் தெரியுமா? இந்த மாதிரி கடையில் இப்ப வரதே இல்லை. இதுல எல்லா கலர் இருக்கு. ப்ளூ, பர்பிள், எல்லோ, கிரீன், பிளாக், ரெட்னு எல்லா கலரும் இருக்கும். இது என்னோட ஃபேவரட் பென். பெரியமா கிட்ட கேட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன்னா. பெரியமா கிட்ட கேட்டு எடுத்து வச்சியா? ஏண்டா, பெண்ணு என்னோடது, எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன். இரு நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசிக்கோங்க, நான் இந்த பெண்ணெல்லாம் கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். ஏ சிண்டு, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, நீயாவது எனக்கு ஏதாவது ஒன்று கொடு சிண்டு. ஏ டிம்பிள், இந்த பெண்ணெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். உனக்கு வேற ஏதாவது கொடுக்குறேன். இரு, வெயிட் பண்ணு. அடுத்தது பாத்தீங்களா, என்கிட்டயும் லாலிபாப் ஹைலைட்டர் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல, ப்ளூ கலர்ல? டே சிண்டு, இந்த லாலிபாப் ஹைலைட்டரையும் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். அதையும் எடுத்து வச்சிட்டியா? அண்ணா, என்னடா பண்ண சொல்றீங்க? எனக்கு ப்ளூ கலருக்கு மேட்சிங்கா எல்லா ஸ்டேஷனரி திங்ஸும் வேணும்ல. ஹை சிண்டு, இது பாப்சிக்கல் எரேசர் தானே, ரொம்ப கியூட்டா இருக்கு சிண்டு. அடப்பாவி, டேய், இந்த ப்ளூ கலர் பாஸ்கெட் பால் பெண்ணையும் நீ எடுத்துட்டியா? என்னடா இது உள்ள உடைச்சு வச்சிருக்க? இதுக்கு தாண்டா நான் உங்ககிட்ட கொடுக்கறதே இல்ல. உள்ள பாரு, பால் எல்லாம் வந்து நீ அடிச்சா கூட ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்க. வண்டியண்ணா, நீங்க பிங்க் கலர்ல யூனிகார்ன் பென்சில் வச்சிருந்தீங்கல்ல, அதே மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா? ஐயோ, என்னது இது? ஒன்னு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஓ, இது மூடியா? சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாத்தையும் நீ என்னோட ஸ்கூல் பேக்ல இருந்தா எடுத்திருக்கியா? இந்த ப்ளூ கலர் பென்சில் காணோம்னு சொல்லி தான் நான் பிங்க் கலர் வாங்கி வச்சிருக்கேன். அடப்பாவி, மேல இருந்த யூனிகார்னையும் காணோம், தொலைச்சிட்டியாடா? அது பேக்குக்குள்ள எங்கேயோ விழுந்து கிடக்குதுன்னு நினைக்கிறேன்னா. ஹை சிண்டு, நீங்க எல்லாரும் இந்த லிப்ஸ்டிக் எரேசர் எங்க வாங்குனீங்க? அதுலயும் பார்பி டிசைன் போட்ட மாதிரி. இது என்ன, இது குட்டியா எக் மாதிரி இருக்கு? அது ஹைலைட்டர் டிம்பிள். சரி, நீ கடைசியா முடிக்கும் போது எனக்கு நீ ஏதாவது குடுக்குறேன்னு சொன்னீல்ல, அந்த லிப்ஸ்டிக் எரேசரை மட்டுமாவது குடு சிண்டு. லிப்ஸ்டிக் எரேசரா? சரி, நீயும் ஏதாவது ஒன்று ரொம்ப நேரமா கேட்டுட்டே தான் இருக்க. இது பாக்குறதுக்கு கேர்ள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு, நீயே வச்சுக்கோ. ஓகே, மொத்தமா என்னோட பென்சில் பாக்ஸ் இவ்வளவுதான். நான் இப்ப என்னோட பென்சில் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன். அந்த ரோஸ் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பென்சில் பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காளா? ஹாய் गाइस, நீங்க எல்லாரும் உங்க பென்சில் பாக்ஸ்ல ஸ்டேஷனரி திங்ஸ் எடுத்து வச்சிட்டீங்களா? நான் கூட நான்சிக்கு ஒரு புதுசா ஒரு பென்சில் பாக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அத பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் அதுதான் வின் பண்ணனும்னு சொல்லுவீங்க. ஹை, ரோஸ் ஏதோ புதுசா வித்தியாசமா பண்றான்னு நினைக்கிறேன்.
நான்சி இது தெரியாம கோச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. நான் போய் நான்சி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நான்சி, நான்சி சீக்கிரமா எந்திரிச்சு வந்து பாரு நான்சி. ரோஸ் உனக்காக சூப்பரா ஒரு பென்சில் பாக்ஸ் அவளே பண்ணிட்டு இருக்கா. அவ பண்ணினா கண்டிப்பா ஏதாவது டிஃப்ரெண்டா தான் இருக்கும் நான்சி. வாட் இஸ் திஸ் ரோஸ்? இத பார்த்தா பென்சில் பாக்ஸ் மாதிரியே தெரியல. நிறைய கார்ட்போர்ட்ஸா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணு, எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. சொல்றேன் லில்லி, நீங்க எல்லாரும் சிங்கிள் லேயர் பென்சில் பாக்ஸ் தானே பண்ணிருக்கீங்க. நான் 2 லேயர் பென்சில் பாக்ஸ் பண்ண போறேன். இதுதான் அந்த 2 லேயர்ஸ். இதுக்கு மேல இந்த வாட்டர்மெலன் ஷீட்டை இப்படி ஒட்ட போறேன். ஏ ரோஸ், சீக்கிரமா ஒட்டி காமி ரோஸ். இது பண்றது ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்திட்டா இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் ஆயிடும். கம் ஆன், யாராவது ஒருத்தர் ஓபன் பண்ணி பாருங்க. வாவ், உண்மையாவே இத பார்க்கறப்ப ஒரு வாட்டர்மெலன் ஸ்லைஸ் மாதிரி இருக்கே. என்ன ரோஸ் இது ட்ரையாங்கிள் ஷேப்ல பென்சில் பாக்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லப்பா. சூப்பரா இருக்கு. ஆனா அதுதான் இதோட யூனிக்னஸே. பார்க்கறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருந்தாலும் உள்ள தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க, நானே இதை எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்றேன். இதை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்ல தான் ஸ்லைட் பண்ணணும். இங்க பாத்தீங்களா 2 லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். ரோசக்கா, இந்த வாட்டர்மெலன் ஸ்லைஸுக்கு கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் வச்சு சீட் எல்லாம் கூட வச்சிருக்கீங்க. ரொம்ப கியூட்டா இருக்குக்கா பாக்கறதுக்கு. தட்ஸ் ரைட் சிண்டு, நீ சொன்னது கரெக்ட் தான். இதுதான் இந்த வாட்டர்மெலன் பென்சில் பாக்ஸோட ஃபர்ஸ்ட் லேயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் வாட்டர்மெலன் பாக்ஸோட செகண்ட் லேயர். இதுல நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதுல குட்டி குட்டி ஷார்ப்னர், எரேசர் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கலாம். இது சூப்பரா இருக்கு. ஆனா இதை எல்லாரும் பண்ணணும்னா ஆளுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நடக்க போற காம்படிஷன்ல கண்டிப்பா நான்சி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவா. வாவ், சூப்பரா இருக்கு. நான்சி, கீழே வந்து பாரு. ரோஸ் உனக்காக சூப்பரான ஒரு பென்சில் பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கா. அது தெரியாம ரொம்ப நேரமா படுத்து தூங்கிட்டு இருக்காத. நீ சீக்கிரம் வரலைனா நானே அவகிட்ட கேட்டு வாங்கிக்குவேன். ஏ ரோஸ், எனக்கும் இந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுக்குறியா? என்னது இது? உண்மையாவே பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. உண்மையாவே ரோஸ் இதை நமக்காக தான் பண்ணியிருக்காளா? ரோஸ், நம்ம ஒண்ணு பண்ணலாம். நான்சி வர்றதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஃபுல்லா திங்ஸா ஃபில் பண்ணி வச்சிடலாம். சரியா? வண்டி என்ன இருங்க, எங்கிட்ட கூட குட்டி குட்டி எரேசர் ஷார்ப்னர் எல்லாம் இருக்கு, நான் தரேன்னா. கீழே தானே எரேசர் போடணும். இங்க பாத்தீங்களா, டால்பின் எரேசர் கீழே போட்டுடலாம். ஷார்ப்னர் நார்மல் ஷார்ப்னர் வச்சா நல்லா இருக்காது. ஹெலோ கிட்டி மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டான ஷார்ப்னர் வச்சாதான் நல்லா இருக்கும். சரி இருங்க, ஆனா ஹெலோ கிட்டி இதுல ஃபிட் ஆகுமான்னு தெரியலையே. அதெல்லாம் ஃபிட் ஆகும் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க, சூப்பரா ஃபிட் ஆயிருச்சு. இன்னும் வேற நிறைய திங்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் கொடுங்க. இதுவும் இன்னொரு ஃபிஷ்ஷா வேலா என்னன்னு தெரியல. பண்டி, அது என்னது? இது ஹைலைட்டரா? கூட நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். பார்க்கறதுக்கு அச்சு அசலா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கு பண்டி. அது ஹைலைட்டர் தான் புஷ்பா. என்கிட்ட இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு. சரி ஓகே, இங்க என்ன வைக்கிறது? இங்க என்ன வைக்கலாம்? இங்கேயும் ஒரு குட்டி எக் ஹைலைட்டர் வைக்கலாம். இதை இங்க வைக்க முடியல. பண்டி, இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி குட்டியா ஒரு மினியேச்சர் பென் இருக்கு. இது ரொம்ப கியூட்டா இருக்கல. இத கூட இங்க ஒரு ஓரமா வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏ ரோஸ், இங்க இருக்கிறதுலே வச்சு உன்கிட்ட தாம்பா கியூட்டான திங்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ குட்டி குட்டி ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் செகண்ட் லேயர்ல வச்சிட்டோம் இல்லையா? கொஞ்சம் பெரிய திங்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர்ல வச்சிடலாம். கைஸ், நீங்க எல்லாரும் பென், பென்சில், எரேசர் எல்லாம் வச்சீங்க. ஆனா நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த பேப்பர் சோப் தான். இந்த பேப்பர் சோப் எல்லோ கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன், பாத்தீங்களா? மேட்சிங்கா. இது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர்ல வச்சுக்கலாம். ரோசக்கா, நீங்க பண்ற வேலை நாங்க எல்லாரும் தோத்துதாங்க போக போறோம். நான்சி அக்கா தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போறாங்க. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த பென்சில் பாக்ஸ் அதை விட ரொம்ப கியூட்டா இருக்கு. ஹேய் ரோஸ், இன்னும் இந்த மல்டி கலர் ஃபர் பென் நீ வச்சிருக்கியாப்பா? நானும் வச்சிருந்தேன், ஆனா தொலைஞ்சு போச்சுப்பா. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? தட்ஸ் ரைட் பண்டி, இது என்னோட ஃபேவரட். இதுல நான் 4 பீசஸ் வச்சிருக்கேன். இது கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லோ கலர்ல ஒரு மினியேச்சர் ஸ்பேஸ் பென் கூட வச்சிருக்கேன். இதுவும் மல்டி கலர் தான். ஏ பண்டி, சிண்டோ, நீங்க 2 பேரும் ரோஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னமோ உங்க பென்சில் பாக்ஸ் தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பாருங்க, ரோஸ் கண்டிப்பா நான்சியை தான் வந்து ஜெயிக்க வைக்க போறா. சூப்பரா இருக்கு ரோஸ். ஏ ரோஸ், உண்மையாவே இந்த பென்சில் பாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா. நீ உண்மையாவே இது எனக்காக தான் பண்ணியிருக்கியா? தட்ஸ் ரைட் நான்சி, நான் இதை உனக்காக தான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ முதல்ல கீழே இறங்கி வந்து பாரு. ஐயோ, என்னால இதை நம்பவே முடியல. எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்குப்பா. தேங்க்யூ ஸோ மச் ரோஸ். இங்க பண்டி, எல்லாத்த விட நீ தான் இனிமேல் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் இனிமேல் உன்கிட்ட எதுக்காகவும் சண்டை போட்டுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள குட்டி குட்டியா சண்டை வரதெல்லாம் நார்மல் தான் நான்சி. நீ கீழே இறங்கி வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல டிம்பிளுக்கு யார் யார் என்னென்ன திங்ஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க, இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.